செப்பனியா 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சத்தமாய் வாசிக்கலாமா? அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். கர்த்தர் இந்த மாதத்திலே அழகான வார்த்தையை தந்திருக்கிறார். நீ பயப்படாத, உன் கைகளை தளர விடாத. ஆமென். நீ பயப்படாத, உன் கைகளை தளர விடாத. ஹல்லேலூயா. நீ பயந்துடாத, நீ கையை தளர்ந்து விடாத. ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பயப்படுவதையும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தளர்ந்து போறதையும் அவர் ஒரு நாளும் விரும்பவே மாட்டார். ஆமென். எனவே தான் எங்கெங்கே தேவஜனம் பயப்படுகிறார்களோ, எங்கெங்கே தேவஜனம் தளர்ந்து போகிறார்களோ, உடனே வேதம் நமக்கு காட்டி தருகிற அந்த இடத்துல கர்த்தர் இடைபடுவார். அந்த இடத்துல கர்த்தர் வருவார். வந்து ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தையே பயப்படாத. ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள் பயந்த காரியத்தில் உடனே நாம் பலன் அடைந்தது அந்த காரியம் மாறுதலாய் முடிந்ததினால் அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும், உடனே பரத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை பயப்படாதே என்று சொன்ன வார்த்தை இதுதான் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அதை விரும்புகிறது கிடையாது. அவர் தெரிந்தெடுத்து வாசம் பண்ண விரும்புகிற ஒரு தேவ பிள்ளை பயந்து இருக்கிறதும் தளர்ந்து இருக்கிறதும் ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ஆமென். ஒரு காரியத்தில் நான் பயந்து இருக்கும் போது அவர் என்னை பார்த்து அல்லது என்னிடத்தில் வந்து பயப்படாதன்னு சொல்றாருன்னு ஒன்னை புரிஞ்சுக்கோங்க, நான் பயப்படுகிற காரியத்தில் ஏதோ ஒரு மகிமையை கர்த்தர் செய்ய போறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நான் தளர்ந்து இருக்கும்போது அவர் என்னை பார்த்து உன் கையை தளர விட்டுறாத, நீ தளர்ந்துராதன்னு அவர் சொல்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, தளர்ந்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் ஒரு கிரியை செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஆமென். ஆமென். அவர் சும்மா வந்து பலப்படுத்தி பயப்படாதுன்னு சொல்லிட்டு விலகி போகிறவர் கிடையாது. மனுஷங்க தான் வந்து இதெல்லாம் ஒன்றும் செய்யாது பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் அதை சந்திக்க போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பயப்படாதன்னு சொல்கிறாருன்னா எனக்கு ஒன்று உறுதியாயிட்டு, நான் சந்திக்கிற இந்த பாதையை அவரும் சந்திக்க போகிறார். நான் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை அவரும் சந்திக்க போகிறார். ஆமென். எனவே தான் சீயோனை பார்த்து எருசலேமை பார்த்து சொல்றார், நீ பயப்படாத, நீ உன் கையை தளர விடாத. இந்த மாதத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, எந்த காரியத்தை குறித்து பயம், எந்த காரியத்தை குறித்து தளர்வு இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்திலே இதோ காலை நேரத்திலே பலிபீடத்திலிருந்து உங்களுக்கான வார்த்தை வருகிறது. பயப்படாதே, உன் கையை தளர விடாதே. ஹல்லேலூயா. நான் தளருவதும் நான் பயப்படுவதும் என் தேவனுக்கு விருப்பம் கிடையாது. ஆமென். யார் பார்த்து பேசுகிறார்? அவர் எங்கேயோ பார்த்துட்டு இந்த வார்த்தையை பேசவில்லை. பைபிள் அழகாய் சொல்லப்படுகிறது, எருசலேமை பார்த்து. ஆமென். சீயோனை பார்த்து நம்மோடு எப்படி பேசினால் நமக்கு பலனா இருக்கும் என்பது நம்மை தெரிந்தெடுத்தவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்னை பார்த்து எப்படி பேசினா, என்ன பேசினா என் பிள்ளைக்கு பலன் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி பேசுறதுனால தான் இன்னைக்கும் அவர் சமூகத்தை விடாம பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஹல்லேலூயா, இதுவரைக்கும் நான் நிற்க காரணம் என்னை பார்த்து பேசுறார். ஆமென். ரூத் மறுபடியும் அந்த வயல் நிலத்துக்குள்ள போக அவளுடைய இருதயம் துடிதுடிக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த வயல் நிலத்துல வேலைக்காரங்க பேசுனது நிமித்தம் கிடையாது, அந்த வயல் நிலத்துல கூட வேலை செய்த ஸ்திரீகள் நிமித்தம் கிடையாது. போவாஸ் வந்து பார்த்து பேசினார். ஆமென். போவாஸ் வந்து பார்த்து பேசினதும் ரூத்துக்கு அடுத்த நாள் போகாம இருக்க முடியல. ரூத் அடுத்து திரும்ப வாஞ்சியோட போறா. இன்னைக்கும் எவ்வளோ கஷ்டங்களை சந்தித்து இருக்கிறோம். ஏன் இந்த 4 மாசத்துல இதுல இருக்கிற அநேகர் சந்தித்த சில சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நான் சமூகத்தில் இருக்கிறது எப்படி இருக்கிறேன்? தளர்ந்து போகும்போது, பயப்படும் போது எங்கேயோ பார்த்து என்கிட்ட பேசினவர் கிடையாது, என்ன பார்த்து என்கிட்ட அவர் பேசினதுனால தான் இன்றும் நிற்கிறேன் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை பார்த்து பேசிட்டு இருக்கிறார்.
என்னை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தை உங்களுக்கு வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, அவருடைய பார்வை உங்க மேல இருக்குதுன்னு அர்த்தம். விசேஷமாய் ஒரு காரியத்தை நிமித்து பயந்து இருக்கும்போது, தளர்ந்து இருக்கும்போது, நீ பயப்படாத, நீ தளராதன்னு ஒரு வார்த்தை அவர் பேசுறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய பார்வை உங்க மேல இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் எங்கேயோ பார்க்கிற தெய்வம் அல்ல, எங்கேயோ பார்த்து என்கிட்ட பேசுகிற தெய்வம் அல்ல, என்னை பார்த்து பேசுகிற தெய்வம். ஆமென். அவ்வளோ பெரிய தெய்வம் என்ன பார்த்து பேசுறாருனா, அவர் சும்மா பேச மாட்டாருங்க. பயப்படாதன்னு பேசுறாருனா, நான் பயந்திருக்கிற காரியத்தில் ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறார். தளர்ந்திராதன்னு பேசுறாருனா, நான் தளர்ந்திருக்கிற காரியத்தில் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சீஷர்கள் படகுகளை தத்தளித்து கொண்டிருக்கும் போது பைபிள் சொல்லுது, அவர் நடுக்கடலில் நடந்து வந்தாராம். வந்து சீஷர்கள் ஆவேசம் என்று கத்தி கொண்டிருக்கும் போது அவர் சொல்ல, பயப்படாதேங்க, பயப்படாதேங்க. உடனே கடல் கொந்தளிப்பெல்லாம் ஸ்டாப் ஆகல, ஆனா சீஷர்களுக்குள்ள இருந்த பயம் போயிடுச்சு. ஆமென். சீஷர்களுக்கு உடனே ஸ்டாப் ஆகல கடல், உடனே அலைகள் அடங்கவில்லை. பைபிள் சொல்லுது, அவர் படவில் ஏறின பிறகுதான் கடல் அமர்ந்தது. உடனே எல்லாம் சால்வ் ஆகல. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள இருந்த பயத்தை தூக்கி போட்டுச்சு. அதனாலதான் உடனே பேர், ஆண்டவர் நீரை ஆனால், நீரை ஆனால் இதுல நடக்கட்டும் ஆண்டவரே. அதன் பிறகு சீஷர்கள் கத்தவில்லை, அதன் பிறகு சீஷர்கள் அலறவில்லை. ஏன் அலறல, ஏன் கத்தல? என்ன பார்த்து பயப்படாதன்னு சொல்லிட்டார்னா, இனி இந்த கடலுக்கு என்ன ஒண்ணு செய்ய முடியாது, அவர் இந்த கடலுக்கு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் சூழ்நிலையை நான் கண்டு பயந்து இருக்கிறோம், என் வாழ்க்கையில வந்து பயப்படாதன்னு சொல்றானா, அதன் பிறகு ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், இந்த சூழ்நிலை என்ன ஒன்னும் செய்ய முடியாது, அவர் இந்த சூழ்நிலைக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சீயோனே, நீ பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே. ஆமென். இந்த காலை நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். நம்மை தெரிந்தெடுத்தவர் நம்மிடத்தில் இந்த வார்த்தையை சொல்ல அவர் விருப்பப்படுகிற காரணம் என்னவென்றால், அவர் விரும்புகிறது ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் இதே செப்பனியா 3வது அதிகாரம் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்திலே பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதே என்று சொல்ல காரணம், தேவன் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றுதான், முழு இருதயத்தோடும் களிகூர்ந்து கம்பீரித்து அவரை பாட வேண்டும் என்று தேவன் நம்மிலே விரும்புகிறார். ஆமே. இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்திலும் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் எனக்குள் போட்ட ஒரு வார்த்தை இதுதான், இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை அதிகமாய் பாட வைப்பாராக, இந்த மாதத்திலே கர்த்தர் அதிகமாக உங்களை துதிக்க வைப்பாராக. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி, என்னை கர்த்தர் பாட வைக்க போகிறார், என்னை கர்த்தர் துதிக்க வைக்க போகிறார், அநேக பயந்திருந்த சூழ்நிலைகளை மாறி, அநேக தளர்ந்திருந்த காரியங்களை மாற்றி கர்த்தர் என்னை துதிக்க வைக்க போகிறார் என்று சொல்ல விரும்புகிறவர்கள், நம்புகிற தேவ பிள்ளை நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்னை துதிக்க வைப்பாராக, என்னை பாட வைப்பாராக. ஆமென். அநேக பாடுகளை சந்தித்த அநேக உள்ளங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் பாட வைப்பாராக. ஹல்லேலூயா. பாட்டு பாட ரெடி ஆயிக்கோங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்க சாட்சியை பாட்டாதான் வருவதாக. ஹல்லேலூயா. பிரதர், எனக்கு ராகம் வராது, இதுக்கு ராகம் தேவை கிடையாது, என்ன ராகத்தில் வருதோ பாடுங்க. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் துதிக்க வைப்பாராக. இதுவரை துதித்ததை விட இன்னும் அதிகமான துதி ஒவ்வொரு கூடாரத்தில் அந்த துதியின் சத்தம் எழும்புவதாக, ஒவ்வொரு கூடாரத்தில் களிப்பின் சத்தம் எழும்புவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்றப்பா, இந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகள் மேல விதைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். சபையே, நீ தளர்ந்து போறதல்ல தேவனுடைய விருப்பம், நீ துதித்து கொண்டாடுறதுதான் தேவனுடைய விருப்பம். நீ கலங்கி நிற்பதல்ல தேவனுடைய விருப்பம், நீ துதித்து தேவனை மகிழ்ந்திருப்பதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். நீ பயப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன்றாரு. நீ தளர்ந்துராத, உன் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்றாரு. அப்ப நான் என்ன ஆண்டவர், நீ துதித்து தேவனை மகிமைப்படுத்து. தேவன் விரும்புகிறார். எனவேதான் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் செய்த கிரியையில முதல் கிரியை அதுதான். அவர்கள் எகிப்திலே சந்தித்த சூழ்நிலை நமக்கு தெரியும். ஒரு சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலர் எகிப்திலே எப்படி இருந்தார்கள்? யாத்திராகமம் 1வது அதிகாரம் 11 அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது.
ஆமென். பார்வோன் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கினானோ. அவர்கள் எகிப்தில் ஒடுக்கப்பட்டார்கள். ஆமென். அதிகமான சுமை நிமித்தமாய் இஸ்ரவேலர் ஒடுக்கப்பட்டார்கள். ஆமென். 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது. அதனுடைய கடைசி வார்த்தை, அவர்களை கொடுமையாய் நடத்தினான். ஆமென். எகிப்தில் இஸ்ரவேல் ஒடுக்கப்படுகிறார்கள், கொடுமையாய் நடத்தப்பட்டார்கள். யாத்திராகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டுச்சு. முறையிடுறாங்க. ஒடுக்கப்பட்டு, சுமை அதிகமாய் சுமக்கப்பட்டு, கொடுமையாய் அவர்கள் நடத்தப்பட்டு இப்பொழுது முறுமுறுக்கிறார்கள். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24 சொல்லப்படுகிறது, வேதனையில் பெருமூச்சு விட்டார்கள். அவங்களுடைய பெருமூச்சு சத்தம் ஆண்டவர் கேட்குது. ஆமா, வேதனை ரொம்ப மிகுதியாகி. பெருமூச்சுக்கிறது ஈஸியெல்லாம் சும்மாலாம் வராது. எங்க எக்ஸ்ட்ரீமான ஒரு வேதனை வருதோ அங்கதான் பெருமூச்சு. அழுது 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 ஓர அழுது முடிக்கும் போதுதான் அப்படியே ஒரு பெருமூச்சு வரல. அந்த அளவுக்கு வேதனை. ஒடுக்கப்பட்டு, கொடுமையா நடத்தப்பட்டு, முறையிடும் அளவிற்கு நடத்தப்பட்டு இப்பொழுது பெருமூச்சு விட்டு. யாத்திராகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது, அவர்கள் மனம் மடிந்து போனார்கள். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினால் செவி கொடாமல் போனார்கள். மனம் அடிஞ்சு போயிட்டாங்கன்னா மொத்தத்தில் தளர்ந்துட்டாங்க. இருந்த எல்லா நம்பிக்கையும் அற்று போய் தளர்றது போல தளர்ந்து போனார்கள். ஆண்டவர் இதை பார்த்துட்டு சரி இப்படியே விட்டுரும், அப்படி போகல, அவர்களை துதிக்க வைக்கணும்னு முதல்ல தீர்மானிச்சு. எனவேதான் மோசையை எப்படி பேச வைக்கிறார்னா, என் ஜனத்தை விடுதலையாக்கி அனுப்பிவிடுன்னு சொல்லல, என் ஜனத்தை ஆண்டவரை துதிக்க அனுப்பிவிடுன்றான். ஆமென். ஆண்டவர் துதிக்க. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சது. பார்வோனுடைய செயல் 2 வாரங்களுக்கு முன்பாக செய்தியில் ஆண்டவர் பேச வைத்தார். இந்த பார்வோனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, தேவ பிள்ளையை துதிக்க விடக்கூடாது. அதற்காக தான் எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ, ஒடுக்க முடியுமோ, எவ்வளவு சுமையை சுமத்த முடியுமோ, எவ்வளவு பாரத்தை அழுத்த முடியுமோ அவன் வச்சிட்டே இருப்பான். தேவனுடைய விருப்பம் நீ மடங்கி கிடப்பதல்ல, தளர்ந்து இருப்பதல்ல, பயந்து இருப்பதல்ல, நீ தேவனை துதிக்கணும். இது தேவ பிள்ளைங்க மேல தேவன் வைத்த விருப்பம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஏன் ஆராதிக்கிறீங்கன்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும், வேற வழி இல்லாம அல்ல, நான் கிறிஸ்தவன் ஆனதுனால அல்ல, இது என் மேல ஆண்டவர் வச்ச விருப்பம். ஆமென். எனவே ஆராதனை என்பது நான் விருப்பத்தோட செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என் மேல வச்ச விருப்பம், இது என் மேல வச்சிருக்கிற விருப்பம். நான் துதிச்சா அவர் விரும்புறார், நான் பாடினா அவர் விரும்புறார். சோ இப்ப இந்த நிலைமையில் இருக்கிற இந்த இஸ்ரவேலரை அவர் துதிக்க வைக்கிறதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், அவர்களை தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மீட்டு செங்கடலை கடக்க பண்ணி, அவர்களை பயமுறுத்தின, அவர்களை தளர பண்ணின, அவர்களை மனமடிவாக்கின அந்த சத்துருவை அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் மடங்கடித்து போட்டார். ஆமென். யாத்திராகமம் 14 நாம் படிக்கிறோம், அங்கே கர்த்தர் மடங்கடித்து. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது வேதத்திலே, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் களிகூர்ந்து பாட எனக்கு என்ன செய்யணுமோ அதை என் தேவன் செய்ய அவர் வல்லவர். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜீசஸ். நாம நினைக்கிறோம் பார்வோன் அவர் புறப்பட பண்ணி இந்த சமுத்திரத்தின் பள்ளத்தாக்கில் என்ன கொண்டு வந்து நெருக்கினது என்ன அழிப்பதற்கு இல்ல. உன்னை ஒடுக்கினவன, உன்னை பாட விடாதவன, உன்னை துதிக்க விடாதவன
உன் கண்ணுக்கு முன்னாடி இல்லாம ஆக்கி உன்னை துதிக்க வைக்கிற மாதமாய் இந்த மாதத்தை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையா உன்னை துதிக்க விடாதவனை மடங்கடித்து உன்னை துதிக்க வைக்கிற மாதம் இது. ஆமென். ஜீசஸ். ஹalleluya.